ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா ரோட்ல. அந்த டைமுக்கு அவ வச்சிருக்க குடுவையை கீழே போட்டு உடைச்சிடுறா. அதுல இருந்து ஒரு புழு மாதிரி ஒரு விஷயம் தப்பு தப்பு தப்புன்னு ஓடுது இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி. இவ ஐயோ இது இல்லைன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லி அதை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டே ஓடுறா. இப்போதான் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோ அப்பதான் காரை விட்டு இறங்குறானா, நம்ம ஹீரோனும் அந்த புழுவை துரத்திக்கிட்டு வராளா. இவ அதை பிடிக்க முடியாம ஓடி போய் ஹீரோ காலுக்கு நடுவில் வந்து அவனோட பேண்ட்டை உருவி விட்டுறான். அவன் வேற பூ போட்ட டவுசர் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான் போல. மான மரியாதை எல்லாம் போயிடுது நடு ரோட்ல ஹீரோக்கு. அவ்வளவுதான், ஹீரோயின் வேற பாக்குறா. ஹீரோயின் பார்க்கும் போதுதான் தெரிய வருது அவனோட ட்ரௌசர்ல அந்த புழு ஏறிடுது. நடு ரோட்ல மான மரியாதை எல்லாம் போய் நிராயுத பாணியா நிக்கிற நம்ம ஹீரோயின் ஐயோ இவன் மானத்தை கொஞ்சம் வாங்கிட்டோமோ, சாரி சார் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே பேண்ட்டை வர மாட்டி விட போற. ஹீரோ இன்னும் கடுப்பாயிடுறான். ஆனது ஆச்சு போனது போச்சு, எப்படியாவது அந்த புழுவை மட்டும் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற கையை எடுத்துட்டு போறா. அவ்வளவுதான், அவங்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அடியே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு மரியாதையை இவளை பிடிச்சி போலீஸ்ல கொடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறான் செக்ரட்டரி கிட்ட. என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது இல்லையா. பாவ ஹீரோ ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டே வேக வேகமா அவன் பேண்ட்டை எடுத்து பிடிச்சிக்கிட்டே அங்க இருந்து ஓடிடுறான். ஒரே ஒரு வாட்டி அதை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற கத்திக்கிட்டு இருக்காளா. அடியே அவன் என்ன இப்போ உனக்கு கொடுக்கணும், மரியாதையும் இல்லை, போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கறதில்ல, நானே அவங்க கண்ணை பிடிங்க என்ன சுட்டுடுவேன், நடு ரோட்ல பொம்பளை பிள்ளையா என்ன அடக்க ஒடுக்கமா எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினே வந்து அப்பா நினைச்சுக்கிறான். சொன்ன மாதிரி வந்துட்டு இவனும் செக்ரட்டரி என்ன பண்றான்னா போலீஸை வர வச்சு நம்ம ஹீரோயினை பிடிச்சும் கொடுத்துறான். ஐயோ சார் நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அவன் தான் என்னோட பேர்ல திட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சடனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா போலீஸ் வந்துட்டு 2 பேரும் போய் செக்ரட்டரியை பிடிச்சிடறாங்க. அட ஏங்க சார் என்ன பிடிக்கிறீங்க, அவளை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி இவர் பதறாரு. பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் ஏதோ ஒரு மாயாஜால வித்தியை காமிச்சிட்டா. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு எனர்ஜி இருக்கு. அது என்ன எனர்ஜி அப்படின்னு பார்த்தா இந்த புழு பூச்சிங்க எல்லாம் சின்ன சின்ன இன்செக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுங்க கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு யூஸ் ஆகும். இவளோட உயிரே வந்து 2 புழுல தான் இருக்கு. அதுல ஒரு புழு தான் வந்து இப்ப ஹீரோவோட ட்ரெஸ்ல பூந்துக்கிட்டு போயிடுச்சு இல்லையா. அப்ப இன்னொரு புழு வந்துட்டு அதோட பேர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்ப கன்ஃபார்மா இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லுது அந்த புழுவும். பார்த்தா அது ஒரு பெரிய பார்ட்டி ஹால். நமக்கு மெங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளை வில்லினே வச்சுக்கோங்களேன். இவ தான் நம்மளோட வில்லி. எப்பவும் போல ஹீரோவை பார்த்த உடனே இவ வாயை பழந்துக்கிறா. இவ தான் இந்த நாடகத்தோட ஒன் சைடு. அப்போ ஹீரோ அங்க வந்த உடனே வந்து இவ வந்து செம வழிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவளை பிடிக்காது போல பெருசா. அவன் கண்டுக்கவே மாட்டான். ஹீரோ பெருசா வந்துட்டு முகம் கொடுத்து பேச மாட்டான் இல்லையா. அதனால இவ என்ன பிளான் பண்றான்னா இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இவன் கூட இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொடுக்குற ட்ரிங்க்ல வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரக கலந்துடுறா.